அண்ணே, எதை நம்பின கட்சி ஆரம்பிச்சீங்க? கூட இருக்கிற எங்களுக்கே பயமா இருக்கு. அடே, எவ்வளவு படத்துல மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிருக்கோம். இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிப்பல்ல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு படத்துல மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிருக்கோம். சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றி டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவுல குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. பேர் என்ன? விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரை மாற்றி தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டியுள்ளார். அண்ணே, எதை நம்பின கட்சி ஆரம்பிச்சீங்க? கூட இருக்கிற எங்களுக்கே பயமா இருக்கு. அடே, எவ்வளவு படத்துல மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிருக்கோம். இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிப்பல்ல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு படத்துல மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிருக்கோம். சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. இதுல என்ன எழுதி வச்சிருக்க? தமிழக வெற்றி கழகம். இது தமிழகம் இல்லாம தாய்லாந்தா? இது தமிழகம்னு யாருக்கும் தெரியாதா என்ன? ஆமா. அழி. பொறுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? வெற்றி கழகம். மத்த அரசியல்வாதிகளா என்ன தோக்குற கழகமா வச்சிருக்காங்க? ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்களே தோக்குறதுக்காகவா அரசியலுக்கு வரீங்க? அதானே பொறாம பிடிச்சவனே. அப்படி போடு. மீதி என்ன? கழகம். இது கழகம் இல்லாம கார்ப்பரேஷன் உலகமா? இது கழகம்னு யாருக்கும் தெரியாதா? என்னது இது? கட்சி. வெறும் கட்சியை வச்சு என்ன பண்ணுவ? கட்சி இழுத்து மூடிட்டு மறுபடியும் சினிமாவுக்கே போயிடுவேன். அப்போ எப்படி எலெக்ஷன்ல நிப்ப? எப்போ முதலமைச்சர் ஆவ? எலெக்ஷன்ல நிக்காம வெற்றி கழகம்னு பேர் வச்சது தப்பு தானே? மகா தப்பு. இப்பதான் நேமே ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கோம். அதுக்குள்ள நீ எம்எல்ஏ ஆன மாதிரி அவ பட்டாசு வெடிக்கிறது என்ன, கேக் வெட்டுறது என்ன? மாப்பிள ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வாருங்க. ஆமா, என்னண்ணா இது? நீங்களும் நாம் தமிழர் கட்சி மாதிரியே தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க. அதே மக்கள், அதே அரசியல். நீங்களும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இல்லாம மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன், 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்தி. அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்களா? நீங்க யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்னா ஏற்படுத்த சொல்றேன். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் விஜயின் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடமாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சமூக சேவைகள், நிவாரண உதவிகளை செய்து வருவதை நீங்கள் அறிந்ததே. அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இல்லாத காரியம் என்பதால் அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். தற்போதுள்ள அரசியல் நிர்வாக சீர்கேடு, ஊழல், லஞ்சம், சாதி மத பேதங்களால் பிரிந்து கிடக்கிறது. பழைய காமெடி போயிருங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செயல்படுவோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பண்பாடுங்கிறது அரசியலுக்காக. இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க, 4 அடியார் திருப்புகள் எல்லாம் புலந்து கட்டிருப்பியா. எனது தாய் தந்தைக்கு அடுத்து பேர் புகழை கொடுத்த தமிழக மக்களுக்கு முழுமையாக உதவ வேண்டும் என்பது எனது இலக்கு. நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பு அந்த உடம்பு. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தாயா. அதனால தயவு பண்ணி எனக்கு நன்றி சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்கயா, பிரிச்சிடாதீங்க. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆளு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனப்பா செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? கடைசியாக D69 படத்துடன் சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட உள்ளேன். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு நீ ஏன்டா அழுகுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.